வழக்கமாக சுற்றுலா அப்படின்னா பெரும்பாலும் எங்கே போகிறதுக்கு மக்கள் ஆசைப்படுவாங்க, அவங்களுடைய கனவு தேசங்களாக வச்சுருப்பாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள். ஐரோப்பாவில் பல நாடுகள் இருக்கின்றன. ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, கிரீஸ், போர்ச்சுகல் ரொம்ப ஆசைப்படுவாங்க இந்த இங்கெல்லாம் போகிறதுக்கு. ஆனால் இப்போ என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், சுற்றுலா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகள் ஜாக்கிரதை என்று எச்சரிக்கும் அளவிற்கு மாறி இருக்கிறது. அதற்கான காரணம் காட்டுத்தீ. ஐரோப்பிய தேசங்களை சுற்றி வளைத்து விட்டது காட்டுத்தீ. பல நாடுகளை சுற்றி வளைத்துள்ளது. முதல்ல ஸ்பெயினில் காட்சிகளை பார்த்து விடுவோம். நம்ம புதுச்சேரியிலேருந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் நிறைய பேர் செட்டிலாக இருக்காங்க. நிறைய தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த ஃப்ரான்ஸ் நாட்டிலும் பற்றி எரிகிறது காட்டுத்தீ. பல ஆயிரம் மக்கள் ஃப்ரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் இதர நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்திருக்கிறார்கள். அந்த காட்டுத்தீ காட்சிகளை பார்த்து விடுவோம். அரபு பாலைவன பூமியை ஐரோப்பாவுடன் இணைக்கும் நாடாக இருக்கிறது துருக்கி. அங்கேயும் காட்டுத்தீ மலமளவென்று பரவி வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். Böyle gelip su vereceksin. தீயணைப்பு வீரர்களோடு இராணுவ வீரர்களும் இணைந்து கொண்டார்கள். தீயை அணைக்க முடியாமல் திணறுகிறார்கள். 10 நாளாக பரவி வருகிறது இந்த காட்டுத்தீ. மக்களின் வீட்டு வாசலுக்கே வந்துவிட்டது. பல ஆயிரம் பேர் குடிபெயர்ந்திருக்கிறார்கள். இன்னும் பல பேர் பதட்டத்தில் இருக்கிறார்கள். எப்பொழுது தங்கள் வீட்டு வாசலில் அந்த காட்டுத்தீ பரவி வந்து நிற்கும் என்று. இராணுவமே இறங்கி இருக்கிறது என்றால் அதனுடைய வீரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஐரோப்பாவின் ஒரு எல்லையான போர்ச்சுகல் நாட்டிலும் கொழுந்து விட்டெரிகிறது காட்டுத்தீ. அந்த காட்சிகளை பார்ப்போம். யூரோப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய குட்டி குட்டி நாடுகள் அமைந்திருக்கின்றன. ஒரு நாட்டில் ஏற்பட்ட காட்டுத்தீ அடுத்த நாட்டுக்கு பரவுகிறது. இதற்கான காரணம் என்ன என்று விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சர் தாங்க, வெயிலின் வீரியம் அதிகமாக இருக்கிறது. 40 டிகிரிக்கு மேலே போகுது. சில இடங்களில் 44 டிகிரி வெயில் அடிக்கிறது. இதன் காரணமாக காய்ந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசி காட்டுத்தீ பற்றி கொண்டது. காற்று வேற அங்கங்கே பலமாக அடிக்கிறது. இது காட்டுத்தீ
பரவ உதவுகிறது. இதனால் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன நாடான அல்பேனியா மற்றும் மாண்டினீக்ரோ பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை பார்த்து விடுவோம். அந்த நாட்டில் இருக்கவங்க ஊடகத்தினரிடமிருந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பேசுவோம். வெயில் அதிகமாக அடிக்கும். இதன் காரணமாக கடலின் அலைகள் அதிகமாக இருக்கும். தண்ணீரின் அளவு உயர்ந்துவிடும். பாறைகள் ஐஸ்கட்டி பாறைகள் கரைவதால் சின்ன சின்ன தீவுகள்லாம் மூழ்கிடும்னு சொல்லி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் ஊர்லேயே பாருங்கள் எப்படி ஆகிப்போச்சு. கடுமையான வெயில், அந்த வெப்பத்தின் காரணமாக காட்டுத்தீ இலைகள்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கட்டுப்படுத்த திணறும் அப்படின்னு சொல்லிட்டு இது மிகப்பெரிய காட்டுத்தீயாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஐரோப்பாவில் பல நாடுகளை சூழ்ந்து 10 நாட்களாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல், அதாவது தீயணைப்பு வீரர்களோடு இராணுவ வீரர்களும் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். ஆனால் திணறி வருகிறார்கள். மக்கள் குடிபெயரும் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம். பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.